ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜாலஜியில் இருக்கக்கூடிய 9th லெசனில் இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர் ஜுவாலஜி, பிஜிடிஆர் ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரொட்டி தயாரிக்கும் மாவை நொதிக்க செய்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சக்ரோமைசஸ் செர்விசியே என்ற ஈஸ்ட். குளுக்கோஸ் நொதித்தலின் போது உருவாகும் எத்தில் ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை டேஷ் காரணிகளாகும். என்னன்னு பார்த்தோம்னா, மாவு புளிப்பதற்கான காரணி, அதாவது ஃபெர்மெண்டேஷன் ஃபேக்டர். நொதித்த மாவிலிருந்து ரொட்டி தயாரிக்கும் போது ரொட்டி மென்மையாகவும் துளைகள் நிரம்பியதாகவும் கிடைக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் வெளியேறுவதால் இந்த துளைகள்